வந்து ஆக்சுவலா ஒரு என்ட்ரி போட்டேன். ம். டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்ணேன். நீங்க பார்த்துட்டீங்களான்னு தெரியல. கோல்டுல ஒரு என்ட்ரி போட்டேன். டெமோ பண்ணோம். அது ஆக்சுவலா நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஹைல தான் வச்சேன். எதுல எதுல என்ன இது கோல்டா? கோல்ட்ல இது பாருங்க டிஸ்கார்ட்லயே போட்டிருப்போம். போஸ்ட் பண்ணிருப்பேன். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் யூனிவர்சிட்டி. டார்கெட் 1:4.5 போட்டிருக்கீங்களா அதுவா? டார்கெட் வந்து 1:4.5 வச்சேன். பட் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹைல வச்சேன். சரி. ஆனா அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. எப்படி சரி. அந்த ஹை பாத்தீங்கன்னா 3005.000. 30.000 ஆமா கரெக்ட். ஆனா இதுல க்ளோஸ் ஆன பாயிண்ட் பாருங்க லாஸ்டா 3001.080 இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருந்திருக்கும் மார்க்கெட். அந்த இடத்துல நீங்க அந்த கேண்டில் வந்து உங்க ஹை பிரேக் பண்ணும்போது ஒரு கேண்டில் பாத்தீங்களா ரொம்ப அக்ரெசிவா போயிருக்கு பாத்தீங்களா ஒரு கேண்டில். அந்த ஹை பிரேக் பண்ணும்போது ஒரு கேண்டில் ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா. இப்போ என்ன ஆகும்னா இப்ப நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து இதுதான் நம்மளோட டார்கெட்டா வச்சிருப்போம்னு. ஓகே. இந்த கேண்டில் வந்து இங்க இப்போ ஒரு கேண்டில் வந்து நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு போகுது. ஓகேவா? நம்ம ஆர்டர் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இங்க போய் டேப் பண்ணா க்ளோஸ் ஆயிரணும். ஓகேவா? நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பை ஒரு ஆஸ்க் ஒரு பிட்னு 2 ரேட் ஓடினே இருக்கும். இங்க ஓடுது பாருங்க தெரியுதா? ஆமா. அந்த ஸ்லிப்பேஜ்க்காக ஓடுது. ஓகேங்களா? இப்ப இந்த ஆஸ்க் பிட் என்ன ஆகும்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இப்படி போகுதுன்னா இந்த ஆஸ்க்கும் பிட்டும் மாறிட்டே இருக்கும். இப்ப உங்க என்ட்ரி க்ளோஸ் ஆகுறது வந்து பிட் இருக்குல்ல, பிட் போய் இந்த லெவல்ல டேப் பண்ணிச்சுன்னா தான் க்ளோஸ் ஆகும். இப்ப இங்க போகும்போது என்ன ஆகும்னா ஆஸ்க் வந்து இங்க போயிட்டு இருக்கும். ஆஸ்க் வந்து டேப் பண்ணிட்டு இருக்கும் ஆல்ரெடி. இத டேப் பண்ணி இங்க சுத்தி பிட் வந்து இங்க தான் நின்னுட்டு இருக்கும். பிட் வந்து இங்க நின்னுட்டு இருக்கும். இப்படி நின்னுட்டு இருக்கும். அது போயிருக்காது. ஓகே சடனா என்ன ஆயிருக்கும்னா இப்ப ஆஸ்க் வந்து மேல போகுதுன்னா அங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க பை பண்றதுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த கேண்டில் இப்படிதான் மூவ் ஆகும் ஆக்சுவலா. இப்ப இங்க இந்த இடத்துல இந்த பை லிமிட்னு போட்டு வச்சிருப்பாங்கல்ல நிறைய பேர். இந்த பை லிமிட் போட்டு வைக்கும்போது இந்த ஆஸ்க் வந்து இது மேல போகும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டா ஆர்டர்ஸ் நிறைய டிகர் ஆயிடும். டிகர் ஆகும்போது ஒரு ஜம்ப் கொடுத்துரும் மார்க்கெட். ஓகேவா? ஜம்ப் கொடுக்கும்போது இந்த பிட் இருக்குல்ல இந்த பிட் ஸ்ட்ரைட்டா இங்க போயிடும். இப்ப நீங்க வச்சிருக்க பிரைஸ் இங்க. ஓகேவா? ஆனா வந்து உங்களோட பிட் இங்க போயிடுச்சு. அது என்ன பண்ணாது க்ளோஸ் பண்ணாது. ஏன்னா பிரைஸையும் தாண்டி போயிடுச்சு. அடுத்த ஒரு மூமெண்ட் இப்படி வந்திருக்கும் கேண்டில். இந்த ஃபிளக்சுவேட் இப்படி பண்ணிட்டு இப்படி வந்திருக்கும். அப்போ இந்த பிட் இருக்குல்ல ஆல்ரெடி வந்து உங்க டார்கெட்டை தாண்டி போயிடுச்சு இல்ல, திருப்பி வரும்போது இங்க 105 அதாவது 301ல க்ளோஸ் ஆயிடும். அதாவது எங்க க்ளோஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து ஏன்னா அது வந்து ஒரு செகண்ட்ல இப்படி அடிச்சிட்டு இப்படி வந்திருக்கும் அந்த கேண்டில். இப்ப இதே இந்த கேண்டில் இப்படி ஸ்லோவா இப்படி இன்ச் பை இன்ச்சா இப்படி மூவ் ஆகுதுன்னு நினைச்சுங்களேன், உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த பிரைஸுக்கு நியர் பை பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி போச்சுன்னா இப்ப இப்படி போகுதா அவ்வளவுதான் டேப் ஆயிரும் உங்களுக்கு என்ட்ரி க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரியான அக்ரெசிவான மூமெண்டம் இருக்கும்போது அது க்ளோஸ் ஆகாது. ஸ்லிப்பேஜ் படி அது மேல போனோம்னே இப்போ ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவ். இப்போ வந்து இதை பிரேக் பண்ணிட்டு மேல போயிடுச்சு, அதுக்கப்புறம் கீழே வரல, இங்கேயே சுத்திட்டே இருந்தான்னு வச்சுங்களேன் உங்களுக்கு 310ல கூட க்ளோஸ் ஆகும். ஆமா, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனா ப்ராஃபிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வரும். ஒரு சில டைம் கொஞ்சம் கம்மியாவும் வரதுக்கு வாய்ப்பு கம்மியா வரும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஆனா அந்த என்ட்ரி கரெக்டான ப்ரோ, ப்ராப்பர் என்ட்ரி. நான் ஐஎஃப்சி என்ட்ரில வந்து கேண்டில் இது வச்சேன், டார்கெட் ஐ மீன் என்ட்ரி போட்டேன். அது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு, அதோட டார்கெட் பிடிச்சிட்டு. சூப்பர். நம்ம ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும், நிறைய ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரியான ஐஎஃப்எஸ்சி கேண்டில் வந்தா நம்மளுக்கு பர்ஃபெக்டா டார்கெட் அடிக்குது. ஐஎஃப்எஸ்சி கேண்டில் கூட எஃப்இஜி இருந்தா அது எப்படி ப்ராபபிலிட்டி இருக்குது, எல்லாமே நம்ம படிச்சது தான். நம்ம வந்து யூஸ் பண்றது. இப்ப எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். ஆனா எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் 2.0ல வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நான் வந்து 2.0ல வந்து இந்த கான்செப்டை நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கேன். வெளியில இது இருக்காது. இப்ப 2.0ல வந்து பாத்தீங்கன்னா டிசிஷனல் எக்ஸ்ட்ரீம் பிஓஏ நான் தூக்கிட்டேன். மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுதோ அதை நான் வந்து ஆல்கரிதமா ரெடி பண்ணி நான் அதோட செட்டப்பே வேற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஈஸியா அதை வந்து ட்ரேட் பண்ற அளவுக்கு அதை வந்து நான் வந்து டெலிவரி பண்ணணும்னு பாக்குறேன். புரியுதா? இது மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். நான் ஒரு என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்காத ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பாதி தான் சொல்லி தந்தாரு, ஆனா இவர் நிறைய கத்து வச்சிருக்காரு, நம்ம சொல்லி தர மாட்டாருன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இப்ப கான்செப்ட் பிகாம்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நான் சொல்லி கொடுக்க முடியும். கரெக்டா? பிகாம்ல போயிட்டு எம்காம் டாபிக் நான் சொல்லி தர முடியுமா? எப்ப அடுத்து நீ எம்காம் தானே படிக்க போற, அதுக்காக நான் முன்னாடியே எம்காம் டாபிக் எல்லாம் இப்பவே கொஞ்சம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா?
அது முடியும். வராது இல்ல. ஏன்னா எம்காம் சப்ஜெக்ட் பிகாம்ல வரவே வராது. அப்ப வராத சப்ஜெக்ட்லாம் ஏன் இந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு யோசிக்க மாட்டோம். நாளைக்கு நீங்க வேற ஒரு இடத்துல போயிட்டு இதே கான்செப்ட படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அது different ஆ. என்கிட்ட இருக்கிற ஸ்டஃப் என்னன்றது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஆமா. நான் வந்து என்ன வந்து அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அப்ப எனக்கு என்ன நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? correct. எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா எத்தனை பேர் வந்து அதுல வந்து மாஸ்டர் ஆகுறாங்க? காலேஜ்ல 100 பேர் படிக்கிறான். யார் கோல்டு மெடலிஸ்ட் வாங்குறான்? ஒரே ஒருத்தன் தானே வாங்குறான். ஆமா. புரியுதுங்களா? இப்ப என்னை விட பெட்டரா கூட ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? அவரை விட பெட்டரா கூட ஒருத்தர் இருப்பாரு. ஏன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த மென்டார் இருக்காருல்ல, அவரை விட பெட்டராவே ஒருத்தர் இருப்பான். அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டா இருப்பான். ஆனா அவனோட பெட்டரா இருப்பான். ஆமா, கண்டிப்பா. அது இருக்கும் ப்ரோ. எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸா இதுதான் சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்ட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனான்னு கேட்டா, நான் 100% அந்த சப்ஜெக்ட உங்களுக்கு கன்வே பண்ணிருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ஹிடனா வச்சுட்டேனா, இல்ல ஏதாவது வந்து இப்ப வந்து எனக்கு சொல்லி கொடுக்குற மென்டாரே நிறைய விஷயங்களை ஹிடனா வச்சுக்கிறாரு. புரியுதா? நான் அப்படிலாம் வைக்கல. எனக்கு என்ன நான் வந்து படிச்சனோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அது ஃபுல்லாவே நான் வந்து டெலிவரி பண்ணிட்டேன் உங்ககிட்ட. அதை நீங்க கரெக்டா எடுத்து ஒர்க் பண்றதுல தான் வந்து சக்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பாக்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா நம்ம கோர்ஸ்ல இல்ல, அவங்க ஜாயின் பண்ணல, வெறும் யூடியூப தான் பாக்குறாங்க. அப்போ வந்து ஒர்க் ஆகல, அவங்களுக்கு சரியா வரலன்னா யூடியூப்ல வந்து என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட், தண்டம், இந்த கான்செப்ட்லாம் ஒர்க்கே ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க தானே, திட்டுவாங்க தானே. கண்டிப்பா bro. கமெண்ட்ல போய் பாருங்க யாராவது திட்டுறாங்களான்னு பாருங்க. ம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா அது ஒர்க் ஆகலைன்னா திட்ட தானே செய்வாங்க. கண்டிப்பா. நம்ம ஏன் திட்டாங்கன்னா நானே யோசிப்பேன்ல, ஏன்டா திட்டுறாங்க, என்னடா பிரச்சனை ஆச்சு, ஒருவேளை நம்ம ஏதாவது கான்செப்ட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதா? ஏன்னா யூடியூப்ன்றது வந்து எப்படி குப்பை மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேவா? நிறைய இடத்துல போய் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பாங்களா அவங்களும். இதே ட்ரூ எஸ்எம்சி கான்செப்ட் வீடியோ யாரும் போடலையா? போட்டிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரும்போது என்னடா இவங்க எப்படி சொல்லி தராங்க, அவங்க எப்படி சொல்லி தராங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எது வேலை செய்யுது மார்க்கெட்ல, அதுதான் முக்கியம். ஓகேவா? 4 என்ட்ரி டைப் இருக்குதுன்னா அதுல எந்த என்ட்ரி டைப் பவர்ஃபுல்லா இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அந்த ஒரே ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ப்ராப்பரா ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஒரு வாரம் கூட ஆகாது ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்றது. ஆனா மக்களுக்கு பொறுமை இல்லைல்ல. கண்டிப்பா. அதுதான். அடுத்தது போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அடுத்தடுத்தது போறீங்கன்னா நான் வந்து சந்தோஷம் தான் படுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னை விட நல்லா படிச்சு நல்லா முன்னேறினா சந்தோஷம் தான். ஆனா கடைசி வரைக்கும் ஸ்ட்ரகிள்லே இருந்துடக்கூடாது. ஓகேவா? நம்ம அப்பா அம்மா வந்து கடைசி வரைக்கும் நம்ம திட்டுற அளவுக்கே நம்ம இருந்துடக்கூடாதுன்றதான் என்னோட ஒரே ஒரு நோக்கம். என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு 6 மாசம் நான் படிச்சேன், 1 வருஷம் படிச்சேன், ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுங்களேன், அடுத்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்றேன்னா எங்க அப்பா அம்மாவோ எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களோ பைசா தருவாங்களா? இது வரைக்கும் படிச்சு கிழிச்சது போதும், ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொல்லுவாங்களா? இல்லையா? இங்க வேலைக்கும் போக முடியாது. புரியுதா? ஏன்னா வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்டா இருக்கணும். இப்ப ஃபேக்கல்ட்டியா வந்து வேலை கிடைக்காதா? ட்ரைனிங்லன்னா வேலை கிடைக்குது. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இன்னைக்கு. வேலை இருக்குது, நிறைய இடத்துல இருக்கு. ஓகேவா? ஆனா அதுக்கான கேப்பபிளாவே இல்லையே நம்மளும். அது கேப்பபிளா இருந்தா நம்ம போய் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல போய் மென்டரா இருக்கணும்ன்ற நீடும் கிடையாது. கரெக்டா இல்லையா? நம்மளே ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கும் போது நம்ம ஏன் போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்ய போறோம்? இப்போ பேஷனேட்டா வேலை செய்யறதுன்றது வேற. ஓகேவா? இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருப்பாரு, அக்கௌண்ட்ஸ் எடுப்பாரு. அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் படிச்சுதான் நான் 200 வாங்கியிருப்பேன். ஆனா இன்னி வரைக்கும் அந்த ஸ்கூல்ல அந்த வாத்தியாரா தான் இருப்பாரு. புரியுதுங்களா? நான் கூகுள் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பேன். புரியுதுங்களா? இதெல்லாம் அவருக்கு வந்து பேஷன் என்ன, நிறைய பேரை வந்து வளர்த்து விடணும், டெவலப் பண்ணி விடணும், நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து நம்மளால மாறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. அதனால அவர் அந்த வேலையை செய்யறாரு. ஓகேவா? ஏன்னா வந்து அவருக்கு அவ்வளவு நாலேஜ் இருந்தவர், அவர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி போயிருக்கலாம். நம்மளே சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா மாத்தின அவர் எந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இருந்திருக்கலாம். ஆனா என்ன, அவருக்கு என்ன இந்த சொல்லி கொடுக்கறது அவருக்கு ஒரு பேஷனா இருந்திருக்கு. ஓகேவா? ஆனா அவங்க கிட்ட படிச்சு கூகுள்ல வேலை செய்யறவங்க வந்து சரி இந்த சார் சொல்லி கொடுத்ததாலதான் நம்மளுக்கு இந்த கம்பெனில வேலையே கிடைச்சது, அக்கௌண்ட்ஸ்ல நான் இவ்வளவு மார்க் எடுத்ததால தான் எனக்கு சிஏ சீட்டே கிடைச்சது,
அதால தான் நான் சிஏல இவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த அந்த வாத்தியாருக்கு போயிட்டு சார் இந்தாங்க சார் நான் உங்களால தான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் மாசத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு தரேன், ஹெல்ப்பா வச்சுக்கங்கன்னு சொல்லி யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இருப்போனா? ஓகேவா? நன்றி மறக்கிறது தான் நம்மளோட ஒரே ஒரு மோட்டிவ், நம்மளோட ஹியூமன் பீனோட நேச்சர் அது. ஓகேவா? இப்ப வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவாங்க, ஆஹா ஓ அப்படின்வாங்க. நான் ஏன் பெருசா எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா ஆஹா ஓஹோன்னு சொன்னவன் ஒரு நாள் நம்மளை திட்டுவான். கண்டிப்பா அவனுக்கு அது ஒர்க் ஆகல, இல்ல அவனுக்கு சரியா பண்ண தெரியலனாலும் அவன் நம்மள என்ன பண்ணுவான், கண்டிப்பா திட்டத்தான் செய்யும். அது எனக்கு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஒரு கான்செப்டை ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து மணி மேக் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா? மற்றவங்கள மாதிரி நான் இருந்தேன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்து நான் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற நீடு எனக்கு கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து சக்சஸ்லாம் இருக்கும். ஓகேவா? யார் பண்றாங்க பண்ணல, குரூப்ல யார் வராங்க வரல, யாரு சப்போர்ட் பண்றாங்க பண்ணல. ஓகேவா? நீங்க வந்து இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருக்கா, இல்ல உங்களுக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு தோணுதா, என்கிட்ட டவுட் இருக்குது கிளியர் பண்ணிக்கணும்னு தோணுதா, நீங்க வந்து வீக்லி வந்து 1 or 2 செஷன்ஸ் வந்து நான் டிஸ்கார்ட்ல கூட வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். ஓகே, நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்க குரூப்ல மெசேஜ் போடுங்க, இல்ல பர்சனலா எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் டைம் சொல்றேன், அந்த டைம் வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல போல் வைக்கிறேன், போல்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க, எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கும்னு சொல்லி அந்த டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல வேற என்ன நீட் வேணும் உங்களுக்கு, என் சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, நான் பண்றேன். ஓகேவா? எனக்கு தேவை நீங்க ட்ரேடரா மாறணும், அவ்வளவுதான். ஓகேவா? மத்தபடி எனக்கு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. ஓகேவா? எனக்கு தேவை நீங்க ட்ரேடரா மாறிட்டீங்கனாலே போதும் எனக்கு. ப்ரோ அந்த 2.0 சொன்னீங்கல்ல வெர்ஷன், அது ஆக்சுவலா வந்து எங்களுக்குமே ஆக்சஸபிளா இல்ல இதுக்கப்புறம் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக? இல்ல, ஆக்சுவலா வந்து இப்போ கோர்ஸ் ஆக்சஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஆக்சஸபிள். ஓகே, இப்போ இருக்கிறவங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட் வந்து யாருக்கு ஆக்சஸபிள் இன்னும் இருக்குதோ அந்த டியூரேஷன் அவங்க எல்லாருக்குமே. ஓகே ஓகே. அது வந்து இப்போ அதுதான் ஒர்க் ஆகுதா, இப்போ நம்ம பண்றது வந்து ட்ரூ எஸ்எம்சி ஒர்க் ஆகலையா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் ட்ரூ எஸ்எம்சி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்கிரேட் பண்ணது. ஓகேவா? ஓகேவா? என்னோட நாலேஜ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து பில்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, வேணாம்னா விட்டுருங்க. அது பத்தி வரியே கிடையாது. ட்ரூ எஸ்எம்சி வேலை ஒர்க் ஆகுது, 100% ஒர்க் ஆகுது, 70 to 80% அக்யூரசி இருக்குது, தாராளமா ஒர்க் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து அதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்டா வந்து அதை வந்து பண்ண முடியுமோ அதை நான் டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? அது வந்து இன்னும் வந்து ஈஸியஸ்ட் வேலை வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து ப்ரோ இப்ப ஃபண்டட் அக்கௌண்ட் சப்போஸ் வந்து யாராலையும் கேபிட்டல் பில்ட் பண்ண முடியல ஒரு சில பேரால, அவங்க ஸ்ட்ரகிள் பண்றவங்க ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குன்னா எந்த மாதிரி ஒரு ஃபண்டட் இது வெப்சைட் பெஸ்ட் அந்த மட்டும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஃபண்டட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்யூன் கம்பெனி அது, அந்த கம்பெனில எடுக்கலாம். ஓகேவா? இந்த 2 ஃபண்டட் கம்பெனி ரொம்ப ஜென்யூனான கம்பெனி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஓகேவா? ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி கூட ஸ்கேம் பண்ணலாம். ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா இப்போதைக்கு கரண்டா வந்து எனக்கு 2016ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்குது. பே அவுட்ஸ்லயோ இல்ல வந்து எந்த விதத்திலயுமே வந்து பிரச்சனை இது வரைக்கும் யாருக்கும் வந்தது கிடையாது. பர்சனலா எனக்குமே அதுல வந்தது கிடையாது, இந்த இஷ்யூஸும் வந்தது கிடையாது இது வரைக்குமே.